வணக்கம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரசியல் மட்டும் மாறல. நம்ம ஊர்களே, நம்ம நகரங்களே அப்படியே தலைகீழா மாறி போச்சு. ஒரு காலத்துல செழிப்பா இருந்த நகரங்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? அதுக்கு பதிலா புதுசா என்னென்ன நகரங்கள் உருவாச்சு? வாங்க, இந்த முழு கதையையும் நாம இப்போ அலசி ஆராயலாம். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். ஒரு பேரரசு ஒரு நாட்டோட நகரங்களையே எப்படி மாத்தி வடிவமைக்க முடியும்? இது வெறும் ஒரு ஹிஸ்டரி லெசன் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய நகரங்களோட முகத்தையே எப்படி மாத்துச்சுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம ஒரு டைம் டிராவல் பண்ணுவோம். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்திய நகரங்கள் எப்படி இருந்துச்சு? அதுங்க வெறும் ஊருங்க இல்ல, ஒவ்வொன்னுக்கும் ஒரு பெரிய செழிப்பான வரலாறு இருந்துச்சு. ஒவ்வொன்னும் ஒரு தனி உலகம் மாதிரி. பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க ஒரு உயிரோட்டமான நகர நெட்வொர்க் இருந்துச்சு. நீங்க மதுரை, டெல்லி, ஆக்ரா, ஹைதராபாத், லக்னோன்னு எந்த நகரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் வெறும் ஊருங்க இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு பவர் சென்டர். சிலது மதத்தோட மையமா இருந்துச்சு, சிலது நிர்வாகத்தோட தலைநகரமா இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா நகரங்களுக்கும் உயிர் கொடுத்ததே நம்மளோட கைவினை தொழில்கள் தான். ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த காட்சியுமே அப்படியே தலைகீழா மாறுது. வரலாற்று ஆசிரியர்கள் இத டீஅர்பனைசேஷன், அதாவது நகரமயமாதல் நீக்கம்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பல நூறு வருஷமா செழிப்பா இருந்த நம்ம பாரம்பரிய நகரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பொலிவை இழந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்போ இந்த டீயோபனைசேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படும்போது அதோட நகரங்களும் தானா வீழ்ச்சியடையும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் என்னன்னா, இங்கிலாந்துல மிஷின்ல செஞ்ச துணிகள் இந்தியாவுக்குள்ள வந்தது. நம்ம கைத்தறி நெசவாளர்களால அந்த மிஷின் துணிகளோட போட்டியிடவே முடியல. இதனால டாக்கா, சூரத் மாதிரியான பெரிய ஜவுளி நகரங்களெல்லாம் பெரிய அடி வாங்கி மெதுவா சரிய ஆரம்பிச்சது. இந்த சரிவுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை இங்க பாருங்க. ஒரு பக்கம் நம்ம திறமையான கைவினைஞர்களுக்கு அரசர்களோட ஆதரவு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களோட பாலிசி. அவங்க நாட்டிலேருந்து வர்ற பொருட்களுக்கு வரியே கிடையாது. ஆனா நம்ம நாட்டிலேருந்து போற பொருட்களுக்கு இங்கிலாந்துல பெரிய வரி விதிச்சாங்க. இது ஒரு நியாயமான போட்டியே இல்ல இல்லையா? இதுல நம்ம தொழில்கள் நசுக்கப்பட்டதுல ஆச்சரியமே இல்ல. இந்த ஒரு வரி இந்தியா பிரிட்டனின் விவசாய காலனியாக மாறியது. இதுதான் நடந்த மொத்த மாற்றத்தோட சுருக்கம். அதாவது நம்மளோட தொழில் வளத்தை அழிச்சிட்டு அவங்க தொழிற்சாலைகளுக்கு தேவையான பருத்தி, அவுரி மாதிரியான மூலப்பொருட்களை விளைவிக்கிற ஒரு விவசாய நாடா மட்டும் நம்மள மாத்திட்டாங்க. சரி, ஒரு பக்கம் பழைய நகரங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா கதை இதோட முடியல. பிரிட்டிஷ்காரங்க அழிச்சதோட நிறுத்திக்கல. அவங்களுக்கு வசதியா தங்களோட வர்த்தகத்துக்கும் நிர்வாகத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு புத்தம் புது நகர வரைபடத்தையே இந்தியாவுல உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முதல்ல குறி வச்சது 3 இடங்கள: மദ്രാஸ், பாம்பாய், அப்புறம் கல்கத்தா. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இதெல்லாம் சாதாரண மீன்பிடி கிராமங்கள். ஆனா பிரிட்டிஷ்காரங்க இத தங்களோட புதிய அதிகார மையங்களா மாத்துனாங்க. இந்த 3 தான் பின்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவோட பிரசிடென்சி நகரங்களா, அதாவது மாகாண தலைநகரங்களா உருவெடுத்துச்சு. அவங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது துறைமுக நகரங்களுக்கு தான். ஏன்? ஒரே காரணம், வர்த்தகம், அதாவது பிசினஸ். இந்த துறைமுகங்கள் வழியாதான் நம்ம நாட்டு வளங்களை, மூலப்பொருட்கள் எல்லாம் கப்பல்ல ஏத்தி இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க. அங்கிருந்து அவங்க தயாரிச்ச பொருட்களை இங்க கொண்டு வந்து வித்தாங்க. இதுதான் அவங்களோட முழு பொருளாதாரத்தோட அச்சாணியாவே இருந்துச்சு. துறைமுக நகரங்கள் மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட தேவைக்கேற்ப இன்னும் பல வகையான நகரங்களை உருவாக்கினாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்துச்சு. முக்கியமா 3 வகையா பிரிக்கலாம். 1, வர்த்தகத்துக்காக துறைமுக நகரங்கள். 2, ராணுவ கட்டுப்பாட்டுக்காக கான்டென்மென்ட்கள், அதாவது ராணுவ குடியிருப்புகள். 3, அவங்களோட சொகுசுக்காக மலைவாசஸ்தலங்கள். இந்த 3க்கும் பின்னாடியும் ஒரு தெளிவான காலனித்துவ நோக்கம் இருந்துச்சு. இந்த கான்டோன்மெண்ட்கள், அதாவது ராணுவ குடியிருப்புகள், இந்தியாவுக்கு ஒரு புது விஷயம். எதுக்கு இத கட்டினாங்கன்னா, தங்களோட ராணுவத்தை இந்திய மக்கள் கிட்ட இருந்து தனியா ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்காகத்தான். கான்பூர், லாகூர் மாதிரியான இடங்கள்ல சின்னதா ஆரம்பிச்ச அந்த ராணுவ முகாம்கள் போக போக பெரிய நகரங்களாவே வளர்ந்துருச்சு. அடுத்து ஹில் ஸ்டேஷன்ஸ். நம்ம ஊர் வெயில பிரிட்டிஷ்காரங்களால தாங்கவே முடியல. அதனால அந்த கொடுமையான வெயில இருந்து தப்பிக்க சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் மாதிரியான மலைவாச ஸ்தலங்களை உருவாக்குனாங்க. சொல்லப்போனா அவங்களுக்காக ஒரு குட்டி இங்கிலாண்டே இங்க கட்டுனாங்க. இது வெறும் சம்மர் வெக்கேஷன் ஸ்பாட் மட்டும் இல்ல, சிம்லா பிரிட்டிஷ் இந்தியாவோட கோடைக்கால தலைநகரமாவே செயல்பட்டுச்சு. சரி,
இந்த காலனித்துவ நகர உருவாக்கம் எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். நம்ம மദ്രാஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற சென்னையோட கதை தான் அது. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 1639ல ஒரு ஃபேக்டரி கட்ட இடம் வாங்குறாங்க. அடுத்த வருஷமே 1640ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ரெடி. வெறும் 50 வருஷத்துக்குள்ள 1688ல மദ്രാஸ் மாநகராட்சியே உருவாகிடுது. இது இங்கிலாந்துக்கு வெளியில உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள்ல முன்னும். அப்புறம் 1774ல இது மொத்த தென்னிந்தியாவுக்கும் கிழக்கிந்திய கம்பெனியோட தலைமையிடமா மாறுது. என்ன ஒரு அசுர வளர்ச்சி பாத்தீங்களா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அந்த கோட்டைய ஏப்ரல் 23, அதாவது புனித ஜார்ஜ் தினத்துல கட்டி முடிச்சதால அதுக்கு புனித ஜார்ஜ் கோட்டைனே பேர் வச்சிட்டாங்க. இந்த ஒரு கோட்டைய மையமா வச்சுதான் மொத்த மதராஸ் நகரமும் உருவாச்சு. சரி, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை விட்டு போய் பல வருஷங்களாச்சு. ஆனா அவங்க கட்டின இந்த நகரங்களோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கா? அவங்களோட அந்த மரபு என்ன? வாங்க அதையும் பார்ப்போம். 1853 இது ஒரு ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா அப்போதான் இந்தியாவுல ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வெறும் மக்கள் பயணம் செய்யறதுக்காக கொண்டு வரப்படல. இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. துறைமுகங்களுக்கு மூலப்பொருட்களை வேகமா கொண்டு போக, தேசத்தோட எந்த மூலைக்கும் ராணுவத்தை அனுப்ப, இப்படி தங்களோட கட்டுப்பாட்டை இன்னும் வலுப்படுத்ததான் இந்த ரயில்வே நெட்வொர்க்கை அவங்க பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை பார்க்கும்போது, இல்ல புறநகர ரயில்கள்ல போகும்போது, நாம இன்னும் பிரிட்டிஷ்காரங்க போட்ட அடித்தளத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. அவங்களோட கட்டடக்கலை, அவங்க போட்ட ரோடுகள், அவங்க கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம நவீன நகரங்களோட அடையாளமா மாறிடுச்சு. அப்போ கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம நகரங்களோட இந்த காலனித்துவ வரலாறு இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி பாதிக்குது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற டிராஃபிக் ஜாம், இட நெருக்கடி, இதுக்கெல்லாம் கூட அன்னிக்கு அவங்க போட்ட நகர அமைப்பு ஒரு காரணமா இருக்குமோ? இந்த வரலாற்றை சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம நகரங்களோட எதிர்காலத்தை இன்னும் சிறப்பா திட்டமிட முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.